இது எல்லாமே டாப் கம்பெனிஸ் அண்டர் கவர்மெண்ட், ரைட்? ஸோ ட்ரை டு ப்ரிப்பேர் ஃபார் கேட் எக்ஸாம். எல்லா இன்ஜினியருமே மேக்ஸிமம் கேட் எக்ஸாமை ப்ரிப்பேர் பண்ணுங்க. அண்ட் அதையும் தாண்டி ட்ரிபிள். ஹாய் எவ்ரி ஒன், நம்ம இன்னைக்கு ரொம்பவே ஒரு இம்பார்ட்டண்டான வீடியோவில் இருக்கிறோம். நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து சார் ட்ரிபிள்இயை பற்றி எனக்கு கொஞ்சம் சொல்லுங்கள் சார், இந்த ட்ரிபிள்இயில் எனக்கு ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் எந்த மாதிரி இருக்க போகுது. ஸோ ஒரு இன்ஜினியர் அப்படின்னு சொல்லும் போதே நமக்கு ஜாப் வந்து ரொம்பவே முக்கியம். நிறைய பேர் என்ன படிக்கணும், என்ன ஃப்யூச்சரில் நமக்கு ஸ்கோப் இருக்க போகுது அப்படின்னு தெரியாமல் நிறைய பேர் படிச்சுட்டு தான் இருக்கிறோம் இன்றைக்குமே. ஸோ அதனால் ஒரு ஸ்ட்ரீமை சூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா அந்த ஸ்ட்ரீம் நீங்கள் முடிச்சுட்டு வெளியே வரும்போது அதுக்கு எந்த மாதிரி ஸ்கோப் இருக்குது, எந்த மாதிரி செக்டார்ஸ், எந்த மாதிரி ப்ரொஃபைலில் நமக்கு ஜாப் கிடைக்க போகுது, கவர்மெண்ட் ஜாப் எப்படி இருக்க போகுது, அதுக்கப்புறம் ப்ரைவேட் ஜாப்ஸ் எப்படி இருக்க போகுது, எல்லாமே நமக்கு தெரிஞ்சிருக்கணும். ஸோ இன்றைக்கி ட்ரிபிள்இயை பற்றி நம்ம பேச போகிறோம். ரொம்பவே ஒரு ரொம்ப அட்வான்ஸ்டு அண்ட் எப்போவுமே இருக்கக்கூடிய ஒரு டிபார்ட்மெண்ட் அப்படின்னா இந்த ட்ரிபிள்இ அப்படின்னு சொல்லலாம். ஸோ எலக்ட்ரிக்கல் அண்ட் எலக்ட்ரானிக் இன்ஜினியரிங் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஸோ நம்ம வீட்டில் வந்து ஃபேனு, டிவி, ரெஃப்ரிஜிரேட்டர், மைக்ரோவேவ் ஓவன், மொபைல் ஃபோன் எல்லாமே இருக்குது. ஸோ எல்லாத்துக்குமே பார்த்தீங்கன்னா இந்த பேசிக் இந்த ட்ரிபிள்இ இன்ஜினியர் தான். ஸோ இந்த ட்ரிபிள்இ படித்தவங்களுக்கு நிறையவே ஸ்கோப்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லலாம். நமக்கு வெரைட்டிஸ் ஆஃப் காலேஜஸ்லேயே இந்த ட்ரிபிள்இ ஆஃபர் பண்ணுறாங்க. காலேஜ் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் ஃபார் டூயிங் ட்ரிபிள்இ. ஸோ சாதாரணமான ஒரு காலேஜில் படிக்கிறதையும் தாண்டி நீங்கள் நல்ல காலேஜில் அங்கே ப்ராக்டிக்கல் ஓரியன்ட் லேப் ஃபெசிலிட்டிஸ் எப்படி இருக்குது, அங்கே ஃபேக்கல்ட்டிஸ் எப்படி இருக்கிறாங்க, இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் எப்படி இருக்குது, அண்ட் அதே மாதிரி பாசிட்டிவ் ஸ்டூடெண்ட்ஸ் எந்த மாதிரி ரிவ்யூ கொடுக்குறாங்க, இது எல்லாமே ரொம்ப முக்கியம். ஸோ அதை தேர்ந்தெடுத்துட்டு அதுக்கப்புறம் இந்த ட்ரிபிள்இயை நீங்கள் சூஸ் பண்ணுறது ரொம்ப நல்லது. ஸோ இன்றைக்கி இந்த வீடியோவில் வந்து இந்த ட்ரிபிள்இ படிக்கிறதுக்கு நமக்கு எந்த மாதிரி ஸ்கோப் இருக்குது, கவர்மெண்ட் செக்டார்ஸில் நம்ம எப்படி பிளேஸ் ஆகலாம், ப்ரைவேட் செக்டார்ஸில் நம்ம எப்படி பிளேஸ் ஆக போகிறோம், நமக்கு எவ்வளோ சேலரி எக்ஸ்பெக்ட் பண்ணலாம், எல்லாமே டீட்டெயில்டாக பார்த்துடலாம். அண்ட் அதே மாதிரி இந்த ட்ரிபிள்இக்கு எல்லா செக்டார்ஸ்லேயும் நமக்கு வந்து ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குது. டெலிகாமில் இருக்குது, இண்டஸ்ட்ரீஸ் லைக் ஆட்டோமொபைல் இண்டஸ்ட்ரீஸ், ஆட்டோமேஷன்ஸ், ரொபோட்டிக்ஸ், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பவர் ஜெனரேஷனில் ரொம்பவே அதிகமான ஸ்கோப் இருக்குது. அதுக்கப்புறம் இந்த மெடிக்கல் செக்டர்ஸ்லையும் பார்த்தீங்கன்னா நமக்கு ட்ரிபிள்இக்கு நல்லவே ஸ்கோப் இருக்குது. ஸோ இந்த ட்ரிபிள்இயில் நம்ம என்ன படிக்க போகிறோம் அப்படின்னா முழுக்க அதாவது ஃபார் கிரியேட்டிங், நம்மளே வந்து உருவாக்கக்கூடிய அளவுக்கு, இல்லை அதை மெயின்டெனன்ஸ் பண்ணுறது, இல்லை அதை சூப்பர்வைசிங் பண்ணுறது, டெஸ்டிங் பண்ணுறதுக்கு எல்லா இடத்துலையுமே பார்த்தீங்கன்னா இந்த ட்ரிபிள்இ தான். அதாவது ஒரு எலக்ட்ரானிக் அப்புறம் எலக்ட்ரோ மேக்னட்டிசம் பேஸ் பண்ணி ஒர்க் ஆகக்கூடிய அப்ளிகேஷன்ஸ் எல்லாமே நம்ம இதில் படிக்க போகிறோம். அண்ட் அது மட்டும் இல்லாமல் இந்த பவர் ஜெனரேஷன், டிரான்ஸ்மிஷன், டிஸ்ட்ரிபியூஷன்ஸ், இது எல்லாமே ட்ரிபிள்இயில் வந்து நமக்கு நல்லாவே கற்றுத்தர போகிறாங்க. ஸோ படிக்கும்போது ப்ராக்டிக்கல் ஓரியன்டாக அந்த சப்ஜெக்டை நீங்கள் எந்த அளவுக்கு இன்வால்மெண்ட்டோடு படிக்கிறீங்களோ அது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம் அப்படின்னு சொல்லலாம். ஸோ நமக்கு வந்து வெரைட்டிஸ் ஆஃப் கம்பெனிஸ் வந்தாலுமே எல்லா கம்பெனிலையுமே ஒரு முக்கியமான விஷயத்தை உங்ககிட்ட இருந்து எதிர்பார்ப்பாங்க. முதல் விஷயம் என்ன அப்படின்னா உங்களுடைய கம்யூனிகேஷன் ஸ்கில், ரெண்டாவது வந்து உங்களுடைய டெக்னிக்கல் ஸ்கில், மூணாவது நீங்கள் காலேஜில் எப்படி பர்ஃபார்மன்ஸ் பண்ணியிருக்கீங்க, நாலாவது காலேஜில் நீங்கள் எப்படி ரெகுலராக இருக்கிறீங்க, உங்களுடைய அட்டெண்டன்ஸும் ரொம்ப ரொம்ப முக்கியம். இது எல்லாத்தையும் தாண்டி ரொம்பவே முக்கியமான ஒரு விஷயம் என்ன அப்படின்னா நீங்கள் ஃபைனல் இயரில் என்ன ப்ராஜெக்ட் பண்ணியிருக்கீங்க, அந்த ப்ராஜெக்டை தான் உங்களுடைய சேலரியை தீர்மானிக்க போகுது. மோஸ்ட் ஆஃப் த ஸ்டூடெண்ட்ஸ் என்ன பண்ணுறோம் அப்படின்னா ப்ராஜெக்ட்ஸை வந்து நம்ம பண்ணுறது கிடையாது. ஒரு ப்ராஜெக்ட் சென்டர்ஸில் கொடுத்துட்டோம், அதுக்கப்புறம் வந்து நம்ம இந்த மாதிரி அதை பற்றின ஒரு சில இன்ஃபர்மேஷன்ஸ் எடுத்து நம்ம காலேஜுக்கு தான் நம்ம பார்க்குறோமே தவிர அந்த ப்ராஜெக்ட் தான் உங்களுடைய சேலரியை தீர்மானிக்க போகுது, நீங்கள் போக போகிற கம்பெனியை தீர்மானிக்க போகுது. ஸோ ப்ராஜெக்டை ரொம்பவே தேர்ந்தெடுத்து உங்களுடைய ஐடியாஸை இம்ப்ளிமெண்ட் பண்ணி பண்ணுறது ரொம்பவே ஒரு முக்கியமான விஷயம். சரி, ஸோ இது பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் செக்டார்ஸ், இது பார்த்தீங்கன்னா நமக்கு ப்ரைவேட் செக்டார்ஸ். ஸோ எல்லா இடத்துலையும் நம்ம எப்படி பிளேஸ் ஆக போகிறோம், எனக்கு எந்த மாதிரி என்ட்ரன்ஸ் எக்ஸாம் இருக்க போகுது, எல்லாத்தையும் நம்ம பார்க்கலாம். ஸோ பார்த்தீங்கன்னா இதுதான் டாப் ரெக்ரூட்டர்ஸ். ஸோ ட்ரிபிள்இ கவர்மெண்ட் ஜாப் நீங்கள் போகணும் அப்படின்னா உங்களுக்கு இந்த மாதிரி டாப் இன்ஸ்டிடியூஷன்ஸ் இருக்குது, விச் மீன் கம்பெனிஸ் இருக்குது. ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா பாரத் சர்வீஸ் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ இவங்க வந்து எலக்ட்ரிக்கல் இன்ஜினியரை ரெக்ரூட் பண்ண போகிறாங்க. நம்மளுடைய இது எல்லாமே இப்போ நான் சொல்ல போகிறது எல்லாமே பார்த்தீங்கன்னா இயர்லி ஃபீஸ் தான், அதாவது இயர்லி சேலரி per annum அப்படின்னு சொல்கிறேன் இல்லையா. ஸோ இங்கே இதில் பார்த்தீங்கன்னா 2.4 lakh per annum. ஸோ ஒரு வருஷத்துக்கு கிட்டத்தட்ட ஒரு 2.5 லட்சம் வந்து நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் ஒரு வருஷத்துக்கு. ஸோ மந்த்லி சேலரி நீங்கள் கேல்குலேட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பெல்.
ஸோ ரொம்பவே ஃபேமஸான ஒரு கவர்மெண்ட் செக்டார்ஸ் இல்லையா. ஸோ பெல்லில் நீங்கள் பிளேஸ் ஆகணும் அப்படின்னா நீங்கள் வந்து கேட் எக்ஸாமை ப்ரிப்பேர் பண்ணணும். பாரத் சர்வீஸும் பார்த்தீங்க அப்படின்னா அவங்க தனியாக வந்து ஒரு என்ட்ரன்ஸ் எக்ஸாமை கண்டக்ட் பண்ணிட்டு இருக்கிறாங்க. ஸோ பெல்லில் வந்து எலக்ட்ரிக்கல் இன்ஜினியர் வந்து நமக்கு ரெக்ரூட் பண்ணுறாங்க. ஸோ இவங்களுடைய ஸ்டார்டிங் பேக்கேஜே பார்த்தீங்கன்னா 4.25 லேக்லேருந்து 4.54 லேக் வரைக்கும் நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பிஎஸ்என்எல். ஸோ கண்டிப்பாக உங்களுக்கு ஃபெமிலியரான ஒரு கம்பெனி தான். ஸோ பிஎஸ்என்எல்ல நீங்கள் பிளேஸ் ஆகணும் அப்படின்னா இவங்க வந்து செப்பரேட்டாக வந்து ஒரு எக்ஸாம் கண்டக்ட் பண்ணுறாங்க. அதாவது ஜேடிஓ இல்லை டிடிஏ இல்லைனா கேட் மூலியமாக கூட இந்த பிஎஸ்என்எல்ல நமக்கு ரெக்ரூட்மெண்ட் பண்ணிட்டு தான் இருக்கிறாங்க. ஸோ கேட் எக்ஸாமை நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணும்போது நமக்கு வந்து ஹை ப்ரையாரிட்டி ஜாப்ஸ், அதாவது ஹை போஸ்டிங் ஜாப்ஸ் வந்து நமக்கு நிறையவே இருக்க போகுது. அதில் எந்த ஒரு டவுட்டும் கிடையாது. அண்ட் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இதில் இந்த பிஎஸ்என்எல்ல பார்த்தீங்கன்னா பேசிக்காக வந்து ஜூனியர் டெலிகாம் இன்ஜினியரை வந்து நமக்கு எடுக்கிறாங்க. 6.4 லேக் வரைக்கும் நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் as a annum, right? So lakh per annum, 6.4 lakh per annum. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நேஷனல் தெர்மல் பவர், இது ரொம்பவே முக்கியமான விஷயம். என்டிபிசி அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஸோ நேஷனல் தெர்மல் பவர் இதில் தான் வந்து இந்த ட்ரிபிள்இக்கு ரொம்பவே அதிகமான ஸ்கோப் இருக்கும் அப்படின்னு சொல்ல. ஏன்னா நம்ம வந்து காலேஜ்லேயுமே இதே தான் நம்ம படிச்சிருப்போம். ஸோ நீங்கள் கேட் எக்ஸாம் வந்து எப்படி ப்ரிப்பேர் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் காலேஜ் ஃபஸ்ட் இயர்லேருந்து யூ ட்ரை டு ப்ரிப்பேர் ஃபார் கேட் எக்ஸாம். இல்லை சார் நான் ஃபைனல் இயரில் தான் வந்து ப்ரிப்பேர் பண்ண போகிறேன், நான் தேர்ட் இயர்லேருந்து வந்து ப்ரிப்பேர் பண்ண போகிறேன் அப்படின்னா தட் இஸ் நாட் ரெக்வைர்டு. அதாவது நமக்கு வந்து டைம் பத்தாது, அதை நம்ம கவர் பண்ண வேண்டிய விஷயங்கள் ரொம்பவே அதிகமாக இருக்கும். ஸோ ஃபஸ்ட் இயர்லேருந்து கேட் எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ண முயற்சி பண்ணுங்க. பார்த்தீங்கன்னா இந்த என்டிபிசி அதாவது நேஷனல் தெர்மல் பவர் அதில் பார்த்தீங்கன்னா நமக்கு எலக்ட்ரிக்கல் இன்ஜினியர் எடுக்கிறாங்க. ஸோ பர் ஆனமே பார்த்தீங்கன்னா 10.2 லேக் வரைக்கும் நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். அண்ட் இங்கே பார்த்தீங்கன்னா இவங்க வந்து அவங்களுடைய ஓன் எக்ஸாமை கண்டக்ட் பண்ணுறாங்க. ஸோ மோஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ரிட்டன் எக்ஸாம் இருக்கும், ரைட்? ஸோ அதுக்கப்புறம் டெக்னிக்கல் ரவுண்டு இருக்கும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இன்டர்வியூ, டைரக்ட் இன்டர்வியூ, இந்த மாதிரி தான் மேக்ஸிமம் இருக்க போகுது. இதுலேயே நம்ம அதை பற்றி தான் பேச போகிறோம். ஸோ ரிட்டன் டெஸ்ட்டு, அப்புறம் டெக்னிக்கல், இது எல்லாமே காமனாக எல்லா கம்பெனிஸ்லையுமே இருக்கக்கூடிய ஒரு செஷன். அடுத்து பார்த்தீங்கன்னா இஸ்ரோ. ஸோ இஸ்ரோ பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு செப்பரேட்டான ஒரு என்ட்ரன்ஸ் எக்ஸாம் இருக்குது. ஸோ இது எல்லாத்துலேயுமே செப்பரேட் அப்படின்னு சொல்லியிருந்தாலே அவங்களுடைய ப்ரொஃபைலில் போயிட்டு கரியரில் நீங்கள் வந்து சூஸ் பண்ணணும். ஸோ இந்த மாதிரி பிளேஸ்மெண்ட் ஆகிறதுக்கு, ஸோ அதாவது அப்ளை பண்ணணும். அவங்க டேட் அனௌன்ஸ் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் யூ ஹேவ் டு ரைட் த எக்ஸாம். கிளியர் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு அந்த டெக்னிக்கல் ரவுண்ட் இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள் இன்டர்வியூலாம் எடுப்பாங்க. ஸோ அதுக்கப்புறம் எஸ் யூ கேன் கெட் பிளேஸ்டு. அதுக்கப்புறம் இஸ்ரோ, அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா பவர் கிரிட் ஆஃப் கார்ப்பரேஷன் ஆஃப் இந்தியா அப்படின்னு சொல்கிறோம். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா நமக்கு சீனியர் இன்ஜினியரை வந்து ரெக்ரூட் பண்ணுறாங்க. ஸோ சீனியர் இன்ஜினியர் சொல்லும்போது நமக்கு பேக்கேஜ் எவ்வளோ இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 16.2 லேக் வரைக்கும் நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் ஒரு வருஷத்துக்கு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து இந்த இஸ்ரோன்னு பேசும்போது எலக்ட்ரிக்கல் அண்ட் எலக்ட்ரானிக் இன்ஜினியரை வந்து ரெக்ரூட் பண்ணுறாங்க. ஸோ இவங்களுடைய பேக்கேஜ் பார்த்தீங்கன்னா 4.4 லேக்லேருந்து 4.8 லேக் per annum வரைக்கும் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இதை தாண்டி இந்த போஸ்ட்டையும் தாண்டி ஒரு சில போஸ்ட் பார்த்தீங்கன்னா எஸ் யூ கேன் பிகம் சயின்டிஸ்ட், அப்புறம் பார்த்தீங்கன்னா சப்போர்ட் அசிஸ்டன்ட், ஜூனியர் இன்ஜினியர், ஜூனியர், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சேல்ஸ் அட்வைசர், ஃபீல்டு இன்ஜினியர், மேட்லேப் இன்ஜினியர். ஸோ இது எல்லாமே பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் செக்டார்ஸில் இருக்கக்கூடிய ஒரு ப்ரொஃபைல். அடுத்து பார்த்தீங்கன்னா இது ப்ரைவேட் செக்டார்ஸில். ஸோ ப்ரைவேட் செக்டார்ஸில் மோஸ்ட் ப்ராபப்ளி பார்த்தீங்கன்னா நம்ம வந்து அவங்களுடைய ஓன் எக்ஸாமை அட்டன் பண்ணுற மாதிரி இருக்கும். இல்லைனா வந்து நமக்கு இன்டர்வியூ வந்து டைரெக்டாக இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அண்ட் ஈவன் அந்த இன்டர்வியூவில் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து நிறைய குரூப் டிஸ்கஷன்ஸ் வைப்பாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து இந்த ரிட்டன் டெஸ்ட் வைப்பாங்க. அதுக்கப்புறம் டெக்னிக்கல் ரவுண்டு, இந்த மாதிரி ரீசன் அண்ட் கொஷின், இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து அவங்க உங்களுக்கு வைப்பாங்க. அண்ட் ஈவன் வொக்காபுலரி ஸ்கில்ஸை டெவலப் பண்ணுறதுக்கு, டெஸ்ட் பண்ணுறதுக்கு நிறைய எக்ஸாம்ஸு மோஸ்ட்டாக இந்த மாதிரி ப்ரைவேட் செக்டர்ஸில் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ஸோ டெக்னிக்கல் ரவுண்ட் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அண்ட் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா வொக்காபுலரி ஸ்கில்ஸ். ஸோ இது எல்லாமே வந்து இவங்க எல்லாமே மேக்ஸிமம் எடுக்கக்கூடிய ஒரு டெஸ்ட் அப்படின்னு சொல்லலாம். ஸோ ஃபார் த ரெக்ரூட்டர்ஸ், அதாவது ரெக்ரூட் பண்ணுற அதாவது அந்த கம்பெனி வந்து அந்த கேண்டிடேட்டுக்கு இந்த மாதிரி டெஸ்ட் எல்லாம் வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணுவாங்க. ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ப்ரைவேட் செக்டார் அப்படின்னு பேசும்போது டிசிஎஸ் நம்ம சொல்லலாம். ஸோ டிசிஎஸ் கண்டிப்பாக உங்கள் எல்லாருக்குமே ஒரு ஃபெமிலியரான ஒரு ப்ரைவேட் செக்டார்ஸ் தான். ஸோ பார்த்தீங்கன்னா இவங்க வந்து எலக்ட்ரிக்கல் டிசைன் இன்ஜினியரை வந்து ரெக்ரூட் பண்ணுறாங்க. ஸோ இவங்க வந்து ஒரு என்ட்ரன்ஸ் எக்ஸாம் கண்டக்ட் பண்ணுறாங்க. ஸோ என்ன அப்படின்னு பேசும்போது நேஷனல் குவாலிஃபையர் டெஸ்ட் அப்படின்னு சொல்கிறோம், NQT அப்படின்னு சொல்கிறோம், விச் வாஸ் கண்டக்டிங் பை டிசிஎஸ். இவங்க பார்த்தீங்கன்னா 9.3லேருந்து 10 லேக் வரைக்கும் சேலரி வந்து கொடுக்குறாங்க ஒரு வருஷத்துக்கு. அடுத்து பார்த்தீங்கன்னா இது ஸோ ஸ்கேனடர்
எலக்ட்ரிக் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ இவங்களும் எலக்ட்ரிக்கல் இன்ஜினியரை ரெக்ரூட் பண்ணுறாங்க. 9.1 lakh வரைக்கும் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சைப்ரஸ் செமிகண்டக்டர் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ இந்த செமிகண்டக்டர் அப்புறம் எம்பெடட் சிஸ்டம் இதில் எல்லாமே பார்த்தீங்கன்னா ட்ரிபிள்இக்கு வந்து ரொம்பவே அதிகமான ஸ்கோப் இருக்கக்கூடிய ஒரு செக்டார்ஸ். ஸோ சைப்ரஸில் பார்த்தீங்கன்னா எலக்ட்ரிக்கல் டிசைன் இன்ஜினியர் அப்போ பார்த்தீங்கன்னா நம்ம 14.3 lakh வரைக்கும் ஒரு வருஷத்துக்கு 14.3 lakh ஹியூஜ் சேலரி இல்லையா. ஸோ அவ்வளோ எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சாம்சங் எலக்ட்ரானிக்ஸ் எலக்ட்ரிக்கல் இன்ஜினியர் வந்து எலக்ட்ரானிக் இன்ஜினியர் வந்து ரெக்ரூட் பண்ணுறாங்க. இவங்க வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டார்டிங்கில் வந்து 3.3 lakh வரைக்கும் கொடுக்குறாங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா மெர்சிடஸ் பென்ஸ் ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட் ஆஃப் இந்தியா அப்படின்னு சொல்கிறோம். ஸோ இவங்க பார்த்தீங்கன்னா 3.6 3.9 lakh வரைக்கும் சேலரி பேக்கேஜ் கொடுக்குறாங்க. இவங்களும் பார்த்தீங்கன்னா எலக்ட்ரானிக் இன்ஜினியரை ரெக்ரூட் பண்ணுறாங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா இன்ஃபோஸ் சிப் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ எம்பெடட் இன்ஜினியர். ஸோ இவங்க பார்த்தீங்கன்னா 4.2 lakh வரைக்கும் கொடுக்குறாங்க as a salary for year. அதை தாண்டி பார்த்தீங்கன்னா நெட்வொர்க் இன்ஜினியர், ப்ரொடக்ஷன் ட்ரெயினி, அதுக்கப்புறம் ஆட்டோமேஷன் இன்ஜினியர், அப்புறம் மார்க்கெட்டிங் அண்ட் ஆப்ரேஷன் இன்ஜினியர் இல்லை ட்ரெயினி, அதுக்கப்புறம் லெக்சரரை கூட நீங்கள் போகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் அதிகமாக இருக்குது. அடுத்து பார்த்தீங்கன்னா ப்ராடக்ட் டெவலப்மெண்ட் இன்ஜினியர். ஸோ இது எல்லாமே ப்ரைவேட் செக்டர்ஸில் இருக்கக்கூடிய ஒன் ஆஃப் த டாப் ப்ரொஃபைல் அப்படின்னு நம்ம சொல்லலாம். அண்ட் இதையும் தாண்டி பார்த்தீங்கன்னா டாடா மோட்டார்ஸ், மஹேந்திரா, எல்என்டி, ஜெனித் கன்ஸ்ட்ரக்ஷன்ஸ், அதுக்கப்புறம் டாடா ஸ்டீல்ஸ் இவங்க எல்லாமே நமக்கு வந்து ட்ரிபிள்இயை ரெக்ரூட் பண்ணிட்டு தான் இருக்கிறாங்க இன்னைக்குமே. ஸோ இது எல்லாமே இருக்குது. இல்லை சார் நான் இந்தியாவை தாண்டி அப்ராடு போகணும், எனக்கு அந்த மாதிரி கம்பெனிஸ்னால் சொல்லுங்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எஸ் வி ஹவ் மெனி கம்பெனிஸ் லைக் கூகுள், அப்புறம் ஆப்பிள், மைக்ரோசாஃப்ட், ஐபிஎம், நாசா, போயிங் இது எல்லாமே நமக்கு வந்து இருக்குது. அதையும் தாண்டி நமக்கு வேறு கண்ட்ரீஸ் அப்படின்னு நம்ம பேசும்போது இந்த ட்ரிபிள்இக்கு அதிகமாக ஸ்கோப் இருக்கக்கூடிய ஒரு சில கண்ட்ரீஸை நான் சொல்கிறேன். ஸோ பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு குவைத், சிங்கப்பூர், அதுக்கப்புறம் ஆஸ்திரேலியா, கனடா, யூஎஸ், ஜெர்மனி, குவாத்தார், அப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா ஓமன். ஸோ இவங்க எல்லாம் ரியலி சாரி ப்ளீஸ் என்னால் கட் பண்ண முடியாது, மன்னிச்சுக்காங்க. ரைட். ஸோ ஓமன். ஸோ இவங்க எல்லாமே பார்த்தீங்கன்னா ட்ரிபிள்இல அதிகமாக டிமாண்ட் இருக்கக்கூடிய ஒரு கண்ட்ரி அப்படின்னு சொல்லலாம். ஸோ நல்ல பேக்கேஜ் இருக்கும் இந்த கண்ட்ரிலெல்லாம். ரைட். ஸோ இதுதான் வந்து இந்த ட்ரிபிள்இக்கு இருக்கக்கூடிய ரொம்பவே முக்கியமான விஷயம். ஸோ கண்டிப்பாக இந்த வீடியோவை உங்களுடைய நண்பர்களுக்கும் தயவு செஞ்சு ஷேர் பண்ணிவிடுங்க. ஏன்னா அவங்களும் வந்து நிறைய விஷயங்கள் வந்து தெரியாமல் இருக்கிறாங்க. இன்றைக்கும் பார்த்தீங்கன்னா இவ்வளோ கம்பெனிஸ் வந்து அதாவது கவர்மெண்ட் செக்டர்ஸில் இவ்வளோ இடத்துல ரெக்ரூட்மெண்ட் இருக்கா அப்படின்றது நிறைய பேருக்கு தெரியாது. அண்ட் ஒரு சில பேருக்கு எப்படி இந்த கம்பெனிஸுக்குள்ளே நம்ம போகிறதுன்ற கேள்வியும் நிறைய இருக்கும். இது எல்லாத்துக்கும் மேக்ஸிமம் நீங்கள் கேட் எக்ஸாமை ப்ரிப்பேர் பண்ணுங்கள். நீங்கள் ஃபஸ்ட் இயர் ஜாயின் பண்ணும்போது யூ ஸ்டார்ட் ப்ரிப்பேரிங் ஃபார் கேட் எக்ஸாம். ஸோ கேட் எக்ஸாமை ப்ரிப்பேர் பண்ண முயற்சி பண்ணுங்க. கேட் எக்ஸாம் இனிஷியல்ல இருந்து நீங்க ப்ரிப்பேர் பண்ணிட்டீங்கன்னா டாப் கம்பெனிஸ்ல நீங்க செம்மையா பிளேஸ் ஆகலாம். சேலரிலாம் சூப்பர்பா இருக்கும். உங்களுக்கு அந்த அளவுக்கு ப்ரெஷரும் இருக்காது. ஸோ பெரிய பெரிய கம்பெனிஸ் அப்படின்னாவே அப்படிதான். ரைட். ஸோ நல்ல கம்பெனியில் பிளேஸ் ஆகணும் அப்படின்னா கேட் எக்ஸாமை தயவு செஞ்சு ப்ரிப்பேர் பண்ணுங்க. இது எல்லாமே டாப் கம்பெனிஸ் அண்டர் கவர்மெண்ட். ரைட். ஸோ ட்ரை டு ப்ரிப்பேர் ஃபார் கேட் எக்ஸாம். எல்லா இன்ஜினியருமே மேக்ஸிமம் கேட் எக்ஸாமை ப்ரிப்பேர் பண்ணுங்க. அண்ட் அதையும் தாண்டி ட்ரிபிள்இக்கு ஒரு சில ஸ்பெஷலைசேஷன் கோர்சஸ் இருக்குது. அந்த ஸ்பெஷலைசேஷன் கோர்சஸை நான் ஆல்ரெடி டிஸ்கஸ் பண்ணியிருப்பேன். நம்மளுடைய கரியர் கைடன்ஸ் வீடியோவை பிளேலிஸ்ட்டை நீங்கள் ரெஃபர் பண்ணிங்கன்னா அந்த வீடியோஸ் எல்லாமே உங்களுக்காக நான் கொடுத்துருக்கிறேன். தேங்க்யூ. ஹெல்ப் அதர்ஸ் வித் அ ஸ்மைல்.